தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2026 வருடத்திற்குண்டான ஏப்ரல் மாத ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது விசுவாவசு வருடம் பங்குனி மாசம் 18ஆம் தேதி புதன்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த தினமான பங்குனி உத்தர நன்னாள்ல இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது பிறகுது. அப்படிப்பட்ட இந்த ஏப்ரல் மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் குரு பகவானோட வீடான மீனராசியில இருக்கார். 14ஆம் தேதி மேசராசிக்கு போய் சூரிய பகவான் உச்சமடைய போறார். அது மாதிரி செவ்வாய் மீனராசியில சூரியனோட சேர்ந்திருக்கார். புதன் கும்பராசியில ராகுவோட சேர்ந்திருக்கார். 6ஆம் தேதி மீனராசிக்கும் 23ஆம் தேதி மேசராசிக்கும் போறாரு. சுக்கிரன் மேசராசியில இருக்கார். 20ஆம் தேதி ரிஷபராசிக்கு போக போறார். குரு பகவான் மிதுன ராசியில வக்கர நிவர்த்தி அடைஞ்சு இப்பதான் பலமா உட்கார்ந்துருக்கார். சனி பகவான் மீன ராசியில இருக்கார். ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாசத்திற்கு உண்டான கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள். இந்த ராசி அமைப்புகள், கிரகங்களோட சேர்க்கை, கிரகங்களோட மாற்றம், கிரகங்களோட கூட்டணி, கிரகங்களோட பரிவர்த்தனை, ஆட்சி, உச்சம், இது எல்லாம் சேர்ந்து இந்த மாசத்துல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, நம்ம ராசிக்கு இந்த மாசத்துலயாவது ஏதாவது நல்லது நடக்குமா, ஏதாவது கடன் அடைக்கலாமா, ஏதாவது வீடு கட்டலாமா, வேலை கிடைக்குமா, கல்யாணம் பண்ணலாமா, இப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகளோட இருக்கக்கூடிய உங்களுக்கு துல்லியமா கணிச்சு சொல்றேன். வீடியோக்குள்ள போலாம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்களோட ராசிநாதன் புதன் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில இருக்காரு, மீன ராசியில இருக்காரு, மேச ராசிக்கு மாறுறாரு, 3 ராசிக்கு மாற போறாரு. இப்ப மாற்றங்கள் அப்படிங்கிறது நிறைய வந்துகிட்டே இருக்கும். மாச தொடக்கத்துல பாக்கியஸ்தானத்துல புதன் இருக்காரு, குருவால பார்க்கப்படுறாரு. அப்ப எடுத்த முயற்சிகள்ல வெற்றி. புதன் மேல குரு பார்வை விழுந்துருச்சு அப்படின்னாலே, அதாவது நீங்க சில விஷயங்கள்ல ரொம்ப மனக்குழப்பத்துல இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த மனக்குழப்பம் எல்லாம் நீங்கி இப்ப இதைதான் செய்யணும், நம்ம தேவையில்லாம போட்டு இவ்வளவு நாள் குழப்பிட்டு இருந்திருக்கோம், இதுக்காடா கடந்துகிட்டு அடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தீர்வு கிடைக்காத பல நாளா போட்டு உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த ரொம்ப சர்வ சாதாரணமா சரி பண்ணுவீங்க. இந்த மன குழப்பத்துக்கு காரணம் என்னன்னா, குரு வக்கரத்துல இருந்ததாலதான். இப்ப ராசிக்குள்ளேயே இருந்த குரு வக்கரமானதால அந்த மன குழப்பம் இருந்திருக்கு. எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. ஒரு ஊருக்கு போகணும்னா கூட போலாமா வேணாமா, ஒரு நல்ல விஷயத்துக்கு போனா கூட நம்ம போலாமா, வீட்டுல இருக்கவங்கள அனுப்பி வைக்கலாமா, இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆபீஸுக்கு லீவு போடணும்னா கூட 1008 குழப்பம். அந்த மாதிரி இருந்த நிலைமை மாறிடும். குரு வக்கர நிவர்த்தி ஆயிட்டார் ராசியில அப்படிங்கிறதால இதுக்கு மேல சில துணிச்சலான முடிவு அப்படிங்கிறத எடுப்பீங்க. எது வந்தாலும் பார்த்துக்குவோம் போ, என்ன போ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை வளர்த்துக்குப்பீங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு 10 ரூபா முதல் போடணும்னா போட்ட முதல்ல திருப்பி கிடைக்கலன்னா என்ன பண்றது, லாபம் வரும்னு நம்பிக்கை இருக்கு, ஆனா முதல்ல போயிடுச்சுன்னா என்ன பண்றது, பேசாம வேலைக்கே போயிடலாமா, சொந்த தொழில் தொடங்கி நட்டமாயிட்டா நம்மளால தாங்க முடியாது, இப்படி இங்கிட்டு ஒரு பக்கம் இழுக்கும் இங்கிட்டு ஒரு பக்கம் இழுக்கும், அத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற நிலைமை மாறி இதுக்கு மேல நல்லபடியா தைரியமான துணிச்சலான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. மனசுல இருந்த கவலைகள் நீங்கும். அதோட புது யுக்திகள் கிடைக்கும். இந்த விஷயத்துல இதை செஞ்சணும், இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி புதிய யோசனை இருக்கும். நிறைய நண்பர்கள், உறவுகள், இவங்கெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஆதரவா இருப்பாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கும், என்னடா நம்ம நாசமா போகணும்னு தானே எல்லாரும் நினைப்பானோ, என்ன புதுசா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானுங்க, நடிக்கிறானுங்களா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கும். ஆனா கவலைப்பட வேண்டியது இல்லை. நிறைய நல்ல யோசனைகள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு லாப வீட்டுல இருக்கார். இது ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது தான். 20ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் லாபஸ்தானத்துல இருக்கார். அப்படிங்கிறதால சுக்கிரனால பல நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். 5க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் லாபத்துக்கு வராருங்கிறது நல்ல நேரம் தான். விரையாதிபதியாச்சா விரயம் கொடுப்பாரு, ஆனா விரயத்துக்கு தக்கன வருமானம் அப்படிங்கிறதையும் கொடுப்பாரு. சில பேருக்கு வீடு மாற்றம், சில பேருக்கு நாடு மாற்றம், சில பேருக்கு அலுவலக மாற்றம், உத்தியோகம் மாற்றம், ஒரு இடத்துல வேலை செய்யறோம் வேற அலுவலகத்துக்கு போறோம், இந்த மாதிரி நிறைய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் அப்படிங்கிற இடத்துல ஒரு 60,000 ரூபாய்க்கு வேற ஒரு இடத்துல இருந்து அழைப்பு வரும். இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா கண்ணை மூடிக்கிட்டு பொட்டியை கட்டிட்டு கிளம்பிடலாம், தப்பு கிடையாது. அது மாதிரி பிள்ளைகளால சிலருக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கும். என் புள்ளதான் ஏன் பிரச்சனை, ஒழுங்கா படிக்க மாட்டேங்குதியா, படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போக மாட்டேங்குதியா, பிள்ளைக்கு கல்யாண வயசாயிடுச்சா, நல்லா சம்பாதிக்கிறாயா, ஒரு பொண்ணு அமைய மாட்டேங்குதியா,
இப்படி ஏதோ ஒரு ரூபத்துல பிள்ளையோட கல்வி, பிள்ளையோட வேலை, பிள்ளையோட வாழ்க்கை, பிள்ளையோட திருமணம், இப்படி பிள்ளைகளால நடந்த மன உளைச்சல் இப்ப நல்ல முடிவுக்கு வரும். ஏன்னா எல்லாருக்குமே தோணும்ல, எப்பா கடவுளே என்ன பண்ணணும் தெரில, எதா இருந்தாலும் என்ன கேளுப்பா, என் பிள்ளைய விட்டுருப்பா அப்படின்னு மனம் முருகி போய் வேண்டியிருப்பீங்க பார்த்தீங்களா. அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் பலிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மாதிரி பாக பிரிவினைகள் சுமூகமா முடியும். பாட்டன் சொத்து இருக்கு, முப்பாட்டன் சொத்து இருக்கு, அங்காளி பங்காளி உள்ள பிரச்சனை, சொத்து பிரிச்சுக்கல, வாக்கியா தகராறு, வரப்பு தகராறு, குறுக்க ஒரு செவுறு வந்துருச்சு, இந்த மாதிரி இருந்த பிரச்சனைகள் கோர்ட்டுக்கு போனது, அடிதடியில முடிஞ்சது எல்லாம் நல்ல தீர்வுக்கு வரக்கூடிய நேரம். அப்ப நம்ம முயற்சியை எடுக்கலாம். இல்ல நாங்கெல்லாம் 10 வருஷமா பங்காளிட்டு பேசுறது இல்லை, பரவாயில்ல விட்டு போ, 10 வருஷமா பேசாம இருந்தா அப்படியே இழுத்துக்கிட்டே இருப்பீங்களா, போய் நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லபடியா தீர்ந்துடும். யாரு முதல்ல பேசுறதுங்கிற ஒரு ஈகோ தான் பிரச்சனை. அதனால பரவாயில்ல விடு, தாத்தங்காலத்துல பாட்டங்காலத்துல அப்பங்காலத்துல அடிச்சுட்டு கிடந்தவன நம்மளா ஒத்துமையா இருப்போம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது நல்லா சுமூகமா முடியும். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. அது மாரி ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்து இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் சேர கூடாது. என்ன இவங்க இப்படி சேர்ந்துட்டாங்களே, என்ன பண்றது, இதால ஏதாவது நன்மைகள் இருக்கா அப்படின்னா, விவசாயத்துறையில மண்ணை நம்பி தொழில் செய்யக்கூடிய துறையில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும். ஒரு விவசாயம் பண்றேன் மண்ணை நம்பி, ஒரு ரியல் எஸ்டேட் பண்றேன், ஒரு தரகு கமிஷன் ஏஜென்சி பாக்குறேன், ஒரு போர்வெல் போடுற வேலை வச்சிருக்கேன், இப்படி மண்ணை நம்பி செய்யக்கூடிய தொழில் எல்லாத்துலயுமே வெற்றி அப்படிங்கிறது இருக்கு. பட் இந்த பகை கிரக கூட்டணி அப்படிங்கிறது சேர்றதால உங்களுக்கு பெருசா எதுவும் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. அது மாதிரி இந்த பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்லாம் முடிவுக்கு வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதுவும் இந்த காலகட்டத்துல நல்லதுதான். அதே நேரத்துல கொஞ்சம் எதிரிகளோட பலம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கூடுமான வரைக்கும் கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிறதெல்லாம் சாட்சிகாரங்காலில் விழுவதை விட சண்டைக்காரங்காலிலே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி கூடுமான வரைக்கும் பேசி தீர்க்க பாருங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு அப்படிங்கிறது இருக்கும். அதனால கூடுமான வரைக்கும் அந்த கட்சி விட்டு கட்சி தாவறது, இந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல முக்கிய முடிவுகள் எதுவும் இந்த காலகட்டத்துல எடுக்க வேண்டாம். ஒரு 45 நாள் போகட்டும், அது மே மாசத்துக்கு பிறகு எல்லாம் நல்லது அப்படிங்கிறது நடக்கும். அரசியல்ல மட்டும் முக்கிய முடிவு அப்படிங்கிறது எடுத்துடவே கூடாது, அதுல மட்டும் உறுதியா இருங்க. அது மாதிரி 6ஆம் தேதி உங்களோட ராசிநாதன் மீன ராசிக்கு போறாரு. அதாவது 4ஆம் இடத்திற்கும் அவர் தான் அதிபதி. அப்ப அவர் நீசம் அடைகிறார் அப்படிங்கிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு மாதிரி ஏகப்பட்ட பலன்கள் கிடைக்கும். உடம்பு விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாயிடும். தேக ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கி சொந்த தொழில் தொடங்குவீங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், உடம்பு நல்லா இருக்கா, எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கொண்டா அப்படிங்கிற மாதிரி. உடம்புல பலம் இருந்ததுனாலே மனசுல பலம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்படிங்கிற அளவுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகி உங்களை ஆனந்தமா வச்சுக்கும். அப்படி ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறதும் இருக்கு. தினமும் விநாயகரை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெள்ளிக்கிழமையில அம்பாளை வணங்குங்க. முடிஞ்சவங்க இந்த மாசத்துல ஒரு தடவை பழனி மலைக்கு முருகனோட இல்ல அறுபடை வீட்டுக்கு, ஏதாவது ஒரு படை வீட்டுக்கு போய் முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்க. மிக சிறப்பான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.